படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி ஹீரோவா நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் காமெடியா கலக்கிட்டு இருந்த ஒரு பிரேம்ஜி வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம் இருக்கோ, ஒரு பொண்ணுக்கு என்ன குழந்தைங்கள வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பிரேம்ஜி நல்லா நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் காமெடியா பார்த்திருக்கோம். இப்போ ஒரு கதாபாத்திரமா அவரை வந்து உருவாக்கியிருக்காங்க இயக்குனர். நல்லா இருக்கு. ஆஹ் பாடல் வந்து அப்பா மகள் பாடல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாட்டை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலா இது வந்து உருக்குற மாதிரி ஹார்ட் மெல்டிங்கா நல்லா இருக்கு. எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல படங்களை நான் ரசிக்கிறதுனால இந்த கதை இதனோட அந்த ஒரு டைரக்ஷன் கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய சின்ன குழந்தையினுடைய அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவினுடைய பாசத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறைவான படம் அது. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு தகப்பனை பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். எடிட்டிங் ஓகே, ஒரு படத்துக்கான எடிட்டிங் எல்லாமே இருக்குது. இதில் சொல்ல வேண்டியது வசனங்கள், அந்த கதை அமைப்பு, ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக அதில் இருக்குன்னு சொல்கிறோம். சின்ன சின்ன உணர்வுகளே அப்படியே மெல்லிசாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப அருமையாக இருக்கும். படம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அப்பா பொண்ணுக்கு உண்டான ஃபீலை வந்து நல்லா திருப்திகரமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமா பேசக்கூடிய படமா இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு மைல்கல். டிராவலிங் வந்து நம்ம லைவ்ல எப்படி போகும், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இருக்கிற பாசம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ரொம்ப ஆகா ஓகம் ஆக்ஷன்லாம் எதிர்பார்த்து வராதிங்க. ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும். நல்ல கதையுள்ள படங்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமா அந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கதை அம்சம் உள்ள படங்கள் ஒரு வருஷத்துக்கு 100 படம் 150 படம் வரும். படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது ப்ரோ. வல்லமை பார்த்துட்டு வரேன் இப்போ தான். இப்போ வல்லமையில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்கூலில் பியூன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் காமெடியாக கலக்கிட்டு இருந்த ஒரு பிரேம்ஜி வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இந்த கதைக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஹீரோன்னு சொல்லலாம் பிரேம்ஜி சாரை. அதே மாதிரி அந்த பொண்ணு திவ்யதர்ஷினி, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எக்ஸலண்டாக நடிச்சிருக்கு. படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவசியமாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இல்லை, பிரேம்ஜி படம் வந்து சத்யசாமி வந்து கொஞ்சம் காமெடி கலந்து இருந்துருந்துச்சு. அதில் ஒரு கேரக்டர் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷனை ட்ரீட் பண்ண விதமே வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரேம்ஜியுடைய நடிப்பும் சரி, அவருக்கு ஏற்பட்ட கதை களமும் சரி வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல புது ஒரு பிரேம்ஜியை பார்க்கலாம். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கதைகள் நடிச்சாருன்னா பிரேம்ஜிக்கு தனி ரசிகர் மன்றம், தனி ஒரு டீம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த படம் அமைச்சிருக்குங்க. மூவி நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு. ஒரு கேரக்டருமே கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் நல்லா இருக்கு படம். பாலியல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் மியூசிக் நல்லா இருக்கு. இருந்தது ஒரு சாங்கா இருந்தாலும் நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா பண்ணியிருக்காரு. அவரோட டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வரைக்குமே வந்து நம்ம வேற மாதிரி பார்த்துருப்போம். இதுல வந்து வேற மாதிரி பார்த்துருப்போம். இன்னும் அவரை நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா வருது. படம் சூப்பரா இருக்கு. வல்லமை வந்து நல்ல தரமான படம் தான். வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இவங்க கருப்பையா முருகன் ஐயாவுக்கு வந்து இது 3வது படம். கஷ்டப்பட்டு நல்லா ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரேமிச்சந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். வல்லாண்மை தான் நல்லா இருக்கு. அப்பா பொண்ணை வச்சு எடுத்துருக்கேன், சென்டிமெண்டா வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. பிரேம்ஜி நல்லா இருக்கு. மங்காத்தால நடிச்சிருக்கு. இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு சென்டிமெண்டா தான் இருந்துச்சு. அப்பா பொண்ணு அது எப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க, பார்க்கலாம். ஃபேமிலியா இருக்கவங்களுக்கும் ஃபீல் ஆகும். அப்பா பொண்ணு ரொம்ப சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. எப்பயும் வந்து ஒரு காமெடியாவே பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து சீரியஸா வந்து எமோஷனலா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்கள் பாதுகாப்புன்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப எமோஷனலா தான் போகுது. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் லார்ஜ்ல எண்டிங்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருக்கலாம் எண்டிங்ல. பட் கொஞ்சம் கொஞ்சம் லேகா முடிச்சிருக்காங்க. பட் படம் பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி
ஓட வந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா பெண்கள் பத்தி எடுத்திருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரேம்ஜி வந்து எப்பவுமே காமெடியாக பார்த்து எப்பவுமே காமெடியாக தான் பார்த்தோம். அவர் ஒரு வைப்ல ஒரு மாதிரி அவர் மியூசிக்ல அப்படி பார்த்தோம். இந்த படத்தை வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா ரொம்ப எமோஷனலா கொஞ்சம் சீரியஸா நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலயுமே வந்து அவருடைய காமெடி தனத்தை வெளிப்படுத்தாம காமெடியா சிரிக்கிறன்னு எந்த இடத்துலயுமே இல்லாம கொஞ்சம் நல்லா ஒரு எமோஷனலா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா நடிச்சிருக்காரு. வழக்கமா பார்த்ததோட இப்போ ஒரு பாக்குறப்ப டோட்டல் டிஃபரன்ஸா பக்காவா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து ஃபேமிலி எடுப்பாங்க. சாங்ஸ் பேக்ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது அவசியமா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. அதாவது எந்த விஷயத்துலன்னா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல, சின்ன குழந்தைகளுக்கான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 விஷயத்த வந்து அழகா பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு அப்பா பொண்ணு, அதுதான் கதையே. அந்த பொண்ணுக்காக அப்பா எப்படி வந்து அந்த விஷயத்தை கையில எடுத்து பழி வாங்குறாருங்கிறது தான் கதை. பிரேம்ஜி வந்து இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காரு. ஏன்னா வந்து இதுல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நடிக்கக்கூடிய படம் இல்லை. இது ரொம்ப சாதாரண ஒரு ஆளு, எளிமையான ஒரு ஆள் நடிக்கக்கூடிய ஒரு கதை இது. அந்த கதைக்கு வந்து இது வரைக்கும் காமெடி நான் நடிச்சிட்டு வந்த பிரேம்ஜி வந்து ரொம்ப பொருத்தமா இருக்காரு. நான் பிரேம்ஜி கோசம் தான் வந்தேன். ஆனா மகாத்தால பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. சரி, அவருக்கோசம் தான் வந்தேன், நல்லா இருந்தது. அதான் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மங்காத்தால ரொம்ப எங்கா இருந்தாரு, இதுல எப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். அப்பா பொண்ணு வச்சு எடுத்திருக்கான், நல்லா இருக்கு. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலிக்கு அடுத்த படம் தான் இது. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு சம்திங் அந்த மாதிரி. பிரேம்ஜியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வழக்கமாக பிரேம்ஜி வந்து நம்ம ஒரு காமெடி ஜங்ஷனில் அந்த ரேஞ்சிலே பார்த்துட்டு அதே ஒரு வைப்பில் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து சிரிப்புத்தனமோ ஒரு காமெடி தனமோ எங்கேயுமே வந்து வெளியே வரல. டோட்டலாக வந்து ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து என்னன்னா ஸ்கூல் பொண்ணுங்க இந்த மாதிரி வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த படம் வெளியே வரணும், நிறைய பேர் வந்து பார்க்கணும். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அந்த படம். மியூசிக் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல கொஞ்சம் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு ஸ்டோரியை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸ்லோ ஆனா உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் குட் மூவி. நல்ல கான்செப்ட் எடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் இந்த படத்துக்கு பிளஸ் சொல்லுவேன். சட்டலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கேமராவும் குட், வெரி குட், நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். அந்த ஆர்டிஸ்ட் செக்ஷன், அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அவங்களெல்லாம் நிஜமா நான் நேர்ல பார்த்தா ரொம்ப அப்ளாஸ் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். நான் நினைக்கவே இல்லை அவர் உண்மையிலே நிறைய படங்களை நம்ம காமெடியா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சீரியஸா கருத்து சொல்ல ட்ரை பண்ணுவார், நம்ம எல்லாம் சிரிச்சிருவோம். அவருக்கு செட்டே ஆகாது சீரியஸான ரோல். ஆனா இந்த படத்துல அவர் ஒரு சீரியஸான ஃபாதரா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அவரோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா காமிக்கிறாரு. அவர் இப்படி பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு, நடிப்பு வாங்கியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு தான் அந்த பெருமை. குட், ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை பிரேம்ஜி சார் இவ்வளவு நல்லா பண்ணுவாரு. சூப்பர், ஆக்சுவலி சூப்பர். பிரேம்ஜி வந்து முறையா வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியில் நடிச்சிருக்கா. அப்படி உண்மையிலே அவரு இவ்வளவு அவருக்குள்ள நடிப்பு திறமை இருக்குன்றத வந்து நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்துல. புரியல, நிச்சயமா ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடியது, சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாத்தே இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் மெல்டிங்கா இருந்துச்சு. அப்பா பொண்ணு ஸ்டோரி இதுல நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஸ்டோரி. பெண் குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா இருக்கு. அவரோட நடிப்பு யதார்த்தமான ஒரு நடிப்பு நல்லா இருக்கு. நடிப்புன்னு சொல்றதை விட இது அந்த மூவிக்குள்ள, அதாவது இந்த கதையோட ஒன்றி நம்மளே போற மாதிரி இருக்கு. நான் 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரையில 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. எவ்வளோ பெரிய படம் பார்த்தாலும் இந்த பட்ஜெட்ல இந்த மூவி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க. நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மஸ்ட் வந்து பார்க்கணும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், குழந்தைங்க அந்த மாதிரி பார்க்க வேண்டிய படம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்விஸ்ட்டு தான். ஒரு சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம்.